ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான் டெக். இந்த சேனலில் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே மறக்காமல் வந்துட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தெரிவிங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருமே வந்துட்டு ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்காக பல யூபிஐ அப்ளிகேஷன் வந்து எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ எல்லா இதுலேயுமே வந்து யூபிஐ லைட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும், அதை பார்ப்பீங்க. யூபிஐனா என்ன, யூபிஐ லைட்னா என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு ரெண்டுக்கும் மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. எல்லாருமே வந்துட்டு யூபிஐ லைட்னா அதே தான் நினச்சிட்டு இருக்கீங்க. இல்லை, யூபிஐ வேறு, யூபிஐ லைட் வேறு. இதுக்கு நான் ஆப்ஷன்லாம் சொல்கிறேன்னா, யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிற யூபிஐ தான் வந்துட்டு நம்ம வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ரூ. 1 முதல் பல லட்சம் ரூபாய் வரை யூபிஐ வாயிலாக பரிவர்த்தனை செஞ்சுட்டு இருக்கோம். இவற்றை வந்து என்பிசிஐ அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் வந்துட்டு கண்காணிச்சிட்டு இருக்காங்க. நாட்டில் பெரும்பாலான மக்கள் வந்து இந்த முறையை பயன்படுத்தி டிஜிட்டல் பரிவர்த்தனை வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, மக்களின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் யூபிஐ லைட் என்னும் புதிய சேவையை வந்து என்பிசிஐ வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க. பல மக்களும் இதனால் குழப்பம் அடைஞ்சிருக்காங்க. லைட் என பெயர் இருந்ததுனால பெரிய அம்சங்கள் எல்லாம் இந்த சேவையில் இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் யூபிஐ லைட்டு ஆகிய இரண்டிற்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. இரண்டும் தனக்கென தனிப்பட்ட அம்சங்களை கொண்டு யூசர்களின் தேவையை பூர்த்தி செஞ்சுட்டு இருக்கு. தற்போது இரண்டுக்குமான பயன்கள் மற்றும் வித்தியாசங்களை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு யூபிஐ லைட்னா என்னன்னு சொல்லிடுறேன். செப்டம்பர் 2022 இந்திய ரிசர்வ் வங்கி யூபிஐ லைட் வெர்ஷனாக அறிமுகம் செஞ்சாங்க. இது ஒரு மொபைல் டிஜிட்டல் வேலட் போன்ற செயல்படும் முறையாகும். சிறிய தொகையை பரிமாற்றுவதற்கு இந்த சேவை வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதற்கு வந்து யூபிஐ பின் உள்ளீடு தேவையில்லை. மேலும் அனைத்து தரப்பிலும் உள்ள மக்கள் இந்த சேவையை பயன்படுத்த யூபிஐ லைட் வந்து அனுமதிக்குது. இதற்கு முக்கிய காரணம், சரிவர இணைய வசதி இல்லை அப்படின்னா கூட என்றால் இந்த சேவையை வந்து நம்ம பயன்படுத்த முடியும். மேலும் பணம் பரிமாற்றம் மேற்கொள்ள எந்த ஒரு வரம்பும் கிடையாது. ஒரு நாளைக்கு எத்தனை முறை வேண்டுமானாலும் பணம் பரிமாற்றத்தை மேற்கொள்ளலாம். ஒரு நாளைக்கு 2000 என இருமுறை வேலட்டை ரீசார்ஜ் செய்தும் கொள்ளலாம். அதாவது நாளுக்கு 4000 வரை பணத்தை வந்து நம்மளால் அனுப்ப முடியும். இது வந்து யூபிஐ லைட்டில் இருக்க ஆப்ஷனு. இப்போ வந்துட்டு யூபிஐ லைட்டுக்கான வித்தியாசத்தை நான் சொல்கிறேன். யூபிஐ போல் எத்தனை முறை தான் பணம் அனுப்ப முடியும் என்ற வரம்பு வந்து யூபிஐ லைட் அம்சத்துக்கு கிடையாது. எத்தனை முறை வேண்டுமானாலும் பணம் அனுப்பலாம். மேலும் இணைய வசதி இல்லாத இடத்துல கூட இதனை நம்ம வந்து பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் இதோட மிகப்பெரிய அட்வான்டேஜான மிகப்பெரிய ஒரு பலன். சிறிய வணிக பரிமாற்றங்களுக்காக இந்த சேவையை வந்து அறிமுகம் செஞ்சுட்ருக்கு. நம்மலாம் வந்துட்டு யூபிஐ பயன்படுத்தும் போது ஒரு ஹோட்டலுக்கு போனோம் அப்படின்னா யூபிஐயில் தான் பணம் பண்ணுவோம். திடீர்னு வந்து நெட்வொர்க் இல்லாதப்போ நம்ம வந்துட்டு பணம் அனுப்பும்போது நம்மளும் வேடிக்கை பார்ப்போம். அந்த பில் கவுண்டரில் இருக்கவங்க வேடிக்கை பார்ப்பாங்க, இவன் பணம் அனுப்புகிறானா இல்லையான்னு. அந்த இதெல்லாம் வந்து ஃபியர்னஸ் எல்லாமே ஓவர் கம் பண்ணுறதுக்காக வந்துட்டு இப்போ வந்து யூபிஐ லைட்டு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இனிமேல் பயப்பட தேவையில்லை. நம்ம தாராளமாக வந்து எங்கே போனாலும் நம்ம வந்து பணம் நெட்டே தேவையில்லைன்னா கூட நம்ம வந்து யூபிஐ லைட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து பணம் அனுப்ப முடியுங்கிற வசதியை வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து யூபிஐக்கும் யூபிஐ லைட்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஒவ்வொரு பரிவர்த்தனையை குறித்த தகவல்கள் அடங்கிய எஸ்எம்எஸ் வந்து யூசர்களுக்கு தினமும் அனுப்பி வைக்கப்படுவாங்க. அவ்வப்போது பரிவர்த்தனை வந்து வந்து பார்க்கணும். எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்து அனுப்புவாங்க. இந்த சேவை வந்து இந்தியாவில் உள்ள ஃபோன்பே, ஜிபே, பேடிஎம் போன்ற பெரும்பாலான யூபிஐ செயலிகளில் வந்துட்டு இந்த யூபிஐ லைட்டை வந்து கொடுத்துருக்காங்க. நீங்களும் வந்து உங்களுடைய வேலெட்டில் போய் செக் பண்ணிப்பாங்க. அதாவது உங்களுடைய ஆப்பில் போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா யூபிஐன்னு ஒரு ஆப்ஷன் வச்சு இருக்கும், யூபிஐ லைட்டுன்னு இருக்கும். எல்லாருமே மறக்காமல் உங்கள் யூபிஐ லைட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க. குறிப்பிட்ட அமௌண்ட் அதில் வந்து நீங்கள் சேமித்து வச்சிங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் இதில் வந்து நெட்வொர்க் இல்லைனாலும், நீங்கள் நெட்வொர்க் இல்லாத இடத்துல போனாலும் உங்கள் அத்தியாவசிய தேவைக்காக இந்த யூபிஐ லைட்லேருந்து நீங்கள் வந்து அமௌண்ட்டை ட்ரான்சாக்ஷன் பண்ணி அந்த பொருளையோ இல்லை வேறு ரீசார்ஜ் பண்ணாலும் எதுனாலும் பண்ணிக்கலாம். இதுக்காக தான் யூபிஐ லைட்டு கொடுத்துருக்காங்க.